இந்திய சினிமாவோட உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருதை மலையாள நடிகர் மோகன்லால் வாங்கியிருக்காரு. இப்படி ஒரு விருது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கனவுல கூட கண்டதில்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே நெகிழ்ச்சியோட பேசியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மலையாள சினிமாவோட முன்னணி நடிகரான மோகன்லால் 360க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. 65 வயதை கடந்த போதிலும் இப்ப இருக்கக்கூடிய இளம் நடிகர்களுக்கு நிகரா தொடர்ச்சியா பல ஹிட் படங்களையும் கொடுத்துட்டு இருக்காரு. முக்கியமா வசூல்லையும் பல புதிய சாதனைகளை படைச்சிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லாங்க. நடிகரா மட்டும் இல்லாம டைரக்டரா தயாரிப்பாளராகவும் வலம் வந்துட்டு இருக்காரு. மலையாள சினிமாவை தாண்டி தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மற்ற மொழிகள்லையும் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்காரு. சொல்லப்போனா 50 ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவில் இவர் பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. இந்திய சினிமாவுக்கு இவர் செஞ்ச பங்களிப்புக்காக மத்திய அரசு நாட்டோட உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை 2001லையும் பத்மபூஷன் விருதை 2019லையும் வழங்கி இவரை கௌரவிச்சாங்க. இப்போ அடுத்ததா இந்திய சினிமாவோட உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருதை கடந்த வாரம் மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க. செப்டம்பர் 23ஆம் தேதி அந்த விருதை ஜனாதிபதி திரௌபதி முர்மு மோகன்லால் அவர்களுக்கு வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி அந்த விழால பேசுகிறப்போ மோகன்லால் அவர்கள் ரொம்பவே நெகிழ்ச்சியாக பேசியிருக்காரு. ஏன்னா இது கனவு நனவாகலை, இது அதை விட பெருசு, ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருப்பாரு. இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா மோகன்லால் அவர்களோட படம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பல ஹிட் படங்களை கொடுத்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி இருக்கப்போ இந்திய சினிமாவோட ஒரு உயரிய விருது இவர் கிடைச்சிருக்கு அப்படின்றது மோகன்லால் அவர்களை தாண்டி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய மகிழ்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மோகன்லால் அவர்கள் அந்த விழாவில் பேசுகிறப்போ நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பாரு. மலையாள திரைப்படத்துறையோட பிரதிநிதியாக இந்த தேசிய அங்கீகாரத்தை பெற்ற மிக இளையவராகவும் மாநிலத்திலிருந்து 2வது நபராகவும் இருப்பது எனக்கு ரொம்பவே பணிவளிக்குது. இந்த தருணம் எனக்கு மட்டும் இல்லை, இது முழு மலையாள திரைப்பட சமூகத்துக்கும் உரியது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.